உங்கள் பிரதிநிதி நிகழ்ச்சியில் ஈரோடு மக்களவை தொகுதி பற்றி இன்று விரிவாக பார்த்து வருகிறோம். இந்த தொகுதி முழுவதும் கள ஆய்வு செய்து நமது செய்தியாளர் ஜான் மைக்கேல் கூடுதல் விவரங்களுடன் காத்திருக்கிறார். அவருடன் இனி பேசலாம். ஜான், ஈரோடு மக்களவை தொகுதி முழுவதும் கள ஆய்வு செஞ்சிருக்கீங்க. இந்த தொகுதியில மக்கள் எதிர்பார்க்கும் முக்கிய கோரிக்கைகள் என்ன? வர இருக்கும் எம்பி என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கறாங்க? இவர்களின் கோரிக்கை என்ன? பதிவு செய்யுங்க. நிச்சயமா சத்யபிரியா, இது தொடர்பாக பேசுவதற்காக நம்மிடையே சமூக ஆர்வலர் கதிர் இருக்காரு, அவர்கிட்ட பேசுவோம். சார், இப்போ ஈரோடு நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் உள்கட்டமைப்பு வசதிகளை எந்த வகையில் மேம்படுத்தணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? பொதுவாகவே என்னோட கருத்து என்னென்னா, அரசாங்கம் வருமுன் காப்போம் அப்படிங்கிறத தாண்டி வந்தபின் பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் தான் இப்போ இருந்துகிட்ருக்காங்க. ஈரோடு மாநகராட்சியாக மாற்றப்பட்டு விட்டது. மிகப்பெரிய ஒரு வர்த்தக நகரம், மிகப்பெரிய ஒரு தொகுதியாக இருந்தாலும் கூட ஈரோடு நகரத்தில் இன்னும் சாலை பணிகள், அதாவது நகரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பணிகள் ரொம்பவே மந்தமாக தான் நடந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே குழப்பமான ஒரு எல் டைப் பாலம் அமைக்கிறதுக்கான முயற்சி எடுத்திருந்தாங்க. மக்களுடைய எதிர்ப்பை ஒட்டி அது கைவிடப்பட்டு ரொம்ப நாள் வேண்டுகோளுக்கு அப்புறம் இப்போ தான் அந்த அரசு மருத்துவமனை பக்கத்தில் ஒரு சுற்று வடிவ சாலையும் ஒரு மேம்பாலமும் அமைக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடுகளை செய்துட்ருக்காங்க. மற்றவைகளை பார்க்குறப்ப இருக்கக்கூடிய பிரப் சாலையிலும் சரி, காந்திஜி சாலையிலும் சரி, ரயில்வே நிலையத்துக்கு அருகிலும் சரி சுரங்கப்பாதைகள் குறைஞ்சபட்சம் அமைச்சிருக்கணும். அது குறிப்பாக கலைமகள் பள்ளிகிட்டையோ அல்லது இந்த பக்கம் பேருந்து நிலையத்துக்கு போகிற வழியிலையோ அமைச்சிருந்திருக்கணும். ரொம்பவே தாமதமாக தான் நடந்துகிட்டு இருக்காங்க. அது மாநகராட்சியை பொறுத்தளவில் பார்க்குறப்ப இந்த பாதாள சாக்கடை திட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு மக்களுக்கு இடர்பாடு இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இன்னும் செயல்படுத்திட்டு இருக்காங்க. நிச்சயமாக சார், தொடர்ந்து பேசுவோம். நம்முடைய அடுத்ததாக கல்வித்துறை சம்பந்தமாக பேசுவதற்காக தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியுடைய மாநில துணைத் தலைவர் முத்துக்குமாரசாமி இருக்காரு, அவர்கிட்ட பேசுவோம். சார், கல்வித்துறையை பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா ஈரோடு நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் என்ன மாதிரியான வளர்ச்சியை ஏற்படுத்தணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது தொடக்கப்பள்ளிகளில் முழுமையாக உள்கட்டமைப்பை, கட்டடத்தினுடைய உள்கட்டமைப்பை மிக சிறப்பாக பண்ணணும். அனைத்து பள்ளிகளுக்கு, தொடக்க நடுநிலை பள்ளிகளுக்கு அந்த ஸ்வீப்பர்ஸ், சின்ன குழந்தைங்க இருக்கிற காரணத்தினால ஸ்வீப்பர்ஸை முதல்ல நியமனம் செய்யணும். அது மட்டும் இல்லாமல் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி பொறுத்த வரைக்கும் மருத்துவமனை, அரசு மருத்துவமனை, அரசு இன்ஜினியரிங் காலேஜ் முழுமையாக வரணும். அரசாங்கம் தொடக்கப்பள்ளியிலிருந்து கல்லூரி, மருத்துவக் கல்லூரி, இன்ஜினியரிங் காலேஜ் வரைக்கும் கல்வி என்றாலே ஒரு பைசா கூட பணம் வாங்காமல் உலகத்தினுடைய சர்க்கரை கிண்ணம் என்று அழைக்கப்படுகின்ற சிறிய நாடு கியூபா, அதில் கூட கல்வியை முழுக்க அரசாங்கமே கொடுக்குது. அதே மாதிரி நம்ம இந்தியாவிலையும் குறிப்பாக ஈரோடு தொகுதியிலையும். நிச்சயமா சார், உங்களுடைய எதிர்பார்ப்பை அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் பூர்த்தி செய்வோம். அடுத்ததாக விவசாயி லோகுசாமி இருக்காரு, அவர்கிட்ட நம்ம பேசுவோம். சார், விவசாயத்துறையை பொறுத்தவரையும் உங்களுக்கு என்ன மாதிரியான வளர்ச்சியை எதிர்பார்க்குறீங்க? இப்போ ஈரோடு மாவட்டத்தில் முக்கியமான விளைபொருள் கரும்புக்கு சரியான கட்டுப்படியான விலை கிடைக்கிறது இல்லை. கரும்புலேருந்து நேரடியாக எத்தனால் தயாரித்து அதை வாகனங்களில் ஒரு 50% எரிபொருளாக கட்டாயப்படுத்தினா பன்னியர் செலாவணியை மிச்சப்படுத்தி அரசாங்கம் நிறைய பொருளாதார லாபம் அடையலாம். அதே போல் மஞ்சளுக்கு ஒரு விலை நிர்ணயம் பண்ணணும். மஞ்சளுக்கு ஒரு தனி வாரியம் அமைக்கணும். பட்டு வளர்ச்சி வாரியம் இருக்கிற மாதிரி மஞ்சள் வாரியம், அது மூலக்க ஒவ்வொரு பயிர் வாரியங்கள் அமைச்சு விவசாய விளைபொருளுக்கு நல்ல விலை நிர்ணயம் கிடைக்க வழி பண்ணணும். அதுபோக இன்றைக்கி ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் விவசாயத்துக்கு முக்கிய ஆதாரமாக இருக்கக்கூடிய நீர் ஆதாரங்கள் இன்றைக்கி சுற்றுச்சூழலால் மாசுபட்டுருக்கு. நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டு பேசுவோம் சார். சார், அதாவது தொழில் துறையை பொறுத்தவரையும் இங்கே இருக்கக்கூடிய சாய கழிவுநீர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு அப்படின்னா நீங்கள் அரசாங்கத்துக்கிட்ட வைக்கக்கூடிய முக்கிய கோரிக்கை? அதாவது வேளாண்மையும் இன்றைக்கி தொழில்துறையும் இரண்டு கண்கள். ஈரோடு மாவட்டத்துக்கு முக்கியமாக சவுளி தொழிலும் வேளாண்மையும் இரண்டு கண்கள். இது ஒன்று அழித்து ஒன்று பண்ண முடியாது. அதனால் சாய கழிவு நீருங்கிறது ஒரு பெரும் பிரச்சனை தான் ஒத்துக்கொள்ளக்கூடியது. அரசுங்கிறது சாயப்பட்டறை இடிச்சிட்டு இதோட பிரச்சனை முடிஞ்சதுன்னு நிற்கக்கூடாது. இன்னும் நிறைய வல்லுநர்கள்லாம் இதில் இறங்கி இதை எளிமையாக அது சுத்திகரிக்கிறதுக்கான வழிகளை ஏற்படுத்தி தரணும். நம்பர் 1. நம்பர் 2 என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு புது சுத்திகரிப்பு நிலையை அமைச்சு அதை கடலில் கலக்கும் திட்டத்தை கண்டிப்பாக அமல்படுத்த வேண்டும். இதில் பாதிக்கப்பட்டது தொழிலாளர்களும் நடுத்தர முதலாளிகளும் மிக அளவில் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கார்கள். ஈரோடு போன முறை தீபாவளியில் வியாபாரத்தில் பெரும் பின்னடைவு, கடந்த 50 ஆண்டு காலம் இல்லாத ஒரு பெரும் பின்னடைவை சந்தித்திருக்கிறது. இதற்கெல்லாம் மூல காரணம் சாயத்தொழிலின் பின்னடைவு தான். இது அரசு முழு முயற்சி எடுத்து இதை சீர்படுத்த வேண்டும். நன்றி சார். நிச்சயமாக, அதாவது தொடர்ந்து பேசுவோம். சத்யபிரியா. ஜான், ஈரோடு தொகுதி மக்களின் முக்கிய கோரிக்கைகள், வர இருக்கும் எம்பி என்ன செய்யணும்னு அவங்க எதிர்பார்க்கிறாங்க, இப்படி பல்வேறு விஷயங்களை களத்திலிருந்து பதிவு செய்தீர்கள். நன்றி. உங்கள் தொகுதி உங்கள் பிரதிநிதி நிகழ்ச்சியில் இன்று ஈரோடு தொகுதி பற்றிய முழுமையான தொகுப்பை பார்த்தோம். நாளை மேலும் ஒரு மக்களவை தொகுதியுடன் சந்திப்போம். உண்மை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.